கர்நாடக மாநிலம் சாமராஜநகர் மாவட்டத்துல வனத்துறையினர் நடத்தின துப்பாக்கி சூட்டுல 3 தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்க. கர்நாடக எல்லையில ஒட்டியிருக்கிற மேட்டூர் பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த அந்தோணிசாமி, பீட்டர், குமார்னு மொத்தம் 4 பேரைக் கொண்ட ஒரு குழு தங்களோட காணாம போன மாடுகளை தேடிக்கிட்டும் வழக்கமான மேய்ச்சலுக்காகவும் சாமராஜநகர் மாவட்டம் ஹானூர் தாலுக்காவுக்கு உட்பட்ட காவேரி வனவிலங்கு சரணாலய பகுதிக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்போதான் அங்க ரோந்து பணியில இருந்த கர்நாடக வனத்துறையினர் அவங்க 4 பேரும் வனப்பகுதியில அத்துமீறி நுழைஞ்சு மானை வேட்டையாடியதாகவும் நாட்டுத் துப்பாக்கியால சுட வந்ததாகவும் காரணத்தைச் சொல்லி அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இந்த எதிர்பாராத தாக்குதல்ல 3 பேரு சம்பவ இடத்திலேயே பரிதாபமா இறந்து போயிருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. மாடு தேடிட்டு போன சாதாரண மனுஷங்களை மான் வேட்டையாடுனாங்கன்னு சொல்லி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தப்பே பண்ணிருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். அதை விட்டுட்டு உயிரை பறிக்கிற அதிகாரத்தை வனத்துறை அதிகாரிகளுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பொதுமக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த சம்பவத்தை கண்டிச்சு உறவினர்கள்லாம் தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு வந்தாங்க. அதோட இந்த சம்பவத்துக்கு காரணமான வனத்துறை அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு பண்ணி உடனே அவங்களை கைது செய்யணும்னு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை பண்ண வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க.